ஹாய், வெல்கம் டு ஹரா tailors. இன்னைக்கு வீடியோவில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரி ஸ்டாண்ட் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். டபுள் ஸ்டாண்ட், அதாவது 16 இன்ச் ஃப்ரேமும் இருக்கும், 18 இன்ச் ஃப்ரேமும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஸ்டாண்ட் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. இது வரைக்கும் நீங்கள் ஆரி ஸ்டாண்ட் இந்த மாதிரி வாங்கலை அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். நிறைய பேருக்கு என்ன டவுட்டுனா 16 இன்ச் வாங்கலாமா 18 இன்ச் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டு. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆடுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டவுட்டு. இப்போ இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இதில் வந்து நீங்கள் வந்து 18 இன்ச்சு ஃப்ரேமும் வைக்கலாம், 16 இன்ச்சு ஃப்ரேமும் வைக்கலாம். உங்களுக்கு வந்து கீழே ஆடாது. ஏன்னா நிறைய பேர் வந்து வெல்டிங் கடையில் கொடுத்து இன்ட்டு மாதிரி ஸ்கொயர் மாதிரிலாம் வந்து பீசஸ் வச்சு அட்டாச் பண்ணியிருக்காங்க ஆடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா ஒரு சில சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் ஒரு சைடு வருது இல்லையா, அதனால் அந்த வெல்டிங் கொடுக்குற வேலையெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இதில் அப்படி நம்ம பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். தனியாக இதில் கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூவும் 3 சைஸ் நீடில் 23, 24, 14 அது மாதிரி 3 நீடிலும் மொத்தம் மேலே 4 சைடு ஸ்க்ரூ, கீழே 4 சைடு ஸ்க்ரூ, மொத்தம் 8 ஸ்க்ரூ தனியாக கொடுத்துருக்காங்க பேக்கிங்கில். இதை இப்படி வச்சுருவோம். இப்போ ஸ்டாண்டை பார்ப்போம். ஃபுல்லாக நல்ல பேக்கிங்கில் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி வந்து ஆரி ஒர்க் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லியிருப்பேன், ஃப்ரேம் வாங்கின உடனே இது மாதிரி நாடெல்லாம் சுற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து துணி வந்து கொஞ்சம் க்ரிப்பாக நிற்கும் அப்படின்ட்டு. இப்போ வந்து இது மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்குறதுல வந்து பார்த்திங்கன்னா 2 ஃப்ரேம்லேயுமே இது மாதிரி நாடாக சுற்றியே நமக்கு வருது. இதை பாருங்கள், ஒன்று வந்து 18 இன்ச்சு ஃப்ரேம், ஒன்று வந்து 16 இன்ச்சு ஃப்ரேம். இது வந்து 18, இது வந்து 16 இன்ச்சு. ரெண்டுத்துலேயுமே வந்து பாருங்கள் நாடாக சுற்றியே இருக்குது. நான் ஒரு ஃப்ரேமில் தான் சுற்ற சொல்லியிருப்பேன், ஆனால் இதில் ரெண்டுத்துமே சுற்றி இருக்குது. சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் இந்த ஸ்டாண்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு. ஏன்னா 2 பக்கமும் ஹோல் இருக்குது பார்த்தீங்களா. முதல்ல ஆப்போசிட் வச்சு நம்ம ஸ்க்ரூ போட்டு முடிக்கிட்டு அப்புறம் ஸ்பேனர் வச்சு நல்லா டைட் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டாண்ட் வாங்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 விதமான வேலைகள் நமக்கு ஈஸியாக முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து 16 இன்ச்சு வாங்கணும் அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் கொஞ்சம் பெரிய சைஸ்லாம் போடும்பொழுது ஈஸியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லையா. அப்போ 18 இன்ச்சும் இருக்கும். சின்ன ட்ரெஸ்ஸஸ் போடும்பொழுது நம்ம 16 இன்ச்சஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கற்றுக்கிற டைம்லலாம் இது மாதிரி ஸ்டாண்டில் காட்டில் தான் வந்து கற்றுக்கணும், கீழே உட்காந்து தான் இது பண்ணணுன்ற இதுவாக இருந்தது. இப்போ பாருங்கள் காலம் மாற எவ்வளோ ஈஸியாக. அதுவும் இப்போ பார்த்திங்கன்னா புக் பண்ண ஒரு 2 நாளில் எனக்கு வந்து வந்துடுச்சு. புக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் டைம் இருந்தது, ஆனால் வந்து புக் பண்ண 2 நாளில் எனக்கு அமேசான்லேருந்து வந்துடுச்சு. மெட்டீரியலும் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஸ்டாண்டில் ஃபுல்லாக கால்களெல்லாம் வந்து அட்டாச் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு சைடு கீழ் பாட்டத்தையும் வச்சு நம்ம சேர்ந்து இது பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா ஸ்க்ரூ போடுறது. இது பாருங்கள், இப்போ கீழே ஸ்க்ரூவை போட்டு செட் பண்ணிவிடுவோம். எனக்கு ஹரணியும் ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக செட் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறமா ஸ்பேனர் வச்சு நல்லா டைட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரேம் இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதுவரையில் நீங்கள் ஆரி ஸ்டாண்ட் வாங்கலாம், ஆரி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டாண்ட் நல்லாயிருக்கு, நீங்கள் வாங்கி பாருங்கள். அது பார்த்திங்கன்னா நீடில் 3 நம்பர், அதாவது 14, 23, 24 துளிப் நீடில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த அன்பாக்சிங் வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.